வேதத்திற்கு நாம் கடந்து சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க செய்யலாம். 2 தீமோத்தேயு 1:6 வாசிக்க கேட்போமா? இன்றைக்கு நம்ம முக்கியமாக பெண்களுக்குரிய காரியத்தை நாம் இந்த நாளை தியானிக்க போகிறோம். ஆமென். பெண்களுக்கு முக்கியமாய், பெண்கள்னால் எல்லாருக்குமே அது யோசிப்பாங்க, ஆனால் பெண்கள் விசேஷம். நம்ம எல்லாத்துலேயுமே விசேஷம் தான். ஹல்லேலூயா. தேவனுடைய படைப்புலேயும் நம்ம விசேஷம்தான். ஆமென். நம்ம குடும்பத்திலையும் நம்ம விசேஷம் தான். ஆமென். குடும்பத்தில் பெண்கள் இல்லைன்னா குடும்பத்தை நடத்த முடியாது. 2 தீமோத்தேயு 1:6 அதை எடுத்து வாசிக்கலாம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 7 வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே 6 கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு தேவ வரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். கொடுத்துட்டார். ஆமென். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த வரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? நமக்குள்ள அந்த வரம் இருக்கு. ஆனால் அந்த வரங்களை நம்ம செயல்படுத்தாமல் அதை என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே மூடி போட்டு நல்லா பூட்டு போட்டு நம்ம வச்சிருக்கோம். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை அனல் மூட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. இங்கே அந்த வரங்களை என்ன பண்ணுங்க? அனல் மூட்டி எழுப்பும்படியா உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? நினைப்பூட்டுக்கிறேன். உனக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் ஏசப்பா? உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்புது மாத்திரமல்ல, அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம மங்கி எரிகிற, நம்ம திரிகிற அனலை போல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அனல் மூட்டி எழும்பாதபடி, நம்ம எரிகிற நெருப்பை போல இல்லாதபடி, நம்ம மங்கி எரிகிற விளக்கை போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் என்ன பண்ணுறாங்க? நிறைய இடத்துல, நிறைய குடும்பத்திலும் சரி பிரச்சனைகள், நிறைய வேலை ஸ்தலத்திலும் இருக்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் தோல்வியாக இருக்கு. ஆமே. ஏன் என்ன? நான் கர்த்தரை தான் வணங்குறேன், நான் ஏசப்பாவை தான் வணங்குறேன், ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, ஜெயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவ வரத்தை நீ என்ன பண்ணணுமா? அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. அனல் மூட்டி எழுப்பணும். நம்ம நிறைய நேரம் மறந்து போகிறோம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். என் பின்னாடி, என் பக்கத்தில் இயேசுப்பா இருக்கிறாரு. நான் எதை செய்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஜெயம் பெறுவேன் சொல்லி அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அடிக்கடி நிறைய சமயத்தில், அதிகமான நேரத்தில் நம்ம மறந்து போய் விடுகிறோம். ஆமென். இங்கே 1 அதிகாரத்தில் 7 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கத்த கொடுத்துருக்கிறாராம்? பயப்படுகிற ஆவி கொடுக்கல, நமக்கு பயந்து போய் ஓடுற ஆவி கொடுக்கல. ஏசப்பா நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமே. அப்போ நம்ம பயந்து போய் நிறைய காரியங்களில் நம்ம என்ன பண்ண? தோல்வி அடைந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. முக்கியமாக நம்ம பெண்களுக்கு சிந்தனை, நம்ம யோசிக்கிறதுல அதிகமாக யோசனை பண்ணுவோம். ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா அந்த காரியத்தை உடனே செஞ்சுட்டு அதை மறந்துடுவாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க, செஞ்சுட்டு அப்புறம் யோசிப்பாங்க, செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமான்னு யோசிப்பாங்க, செஞ்சு முடிச்சிட்டு ஐயோ இதை ஏன்டா செஞ்சோம் அப்படின்னு யோசிப்போம். ஆமென். அப்போ சிந்தனை மிக மிக முக்கியமான காரியமாக இருக்குது. ஆமென். இங்கே இந்த சிந்தனை மூலமாக தான் நம்ம இருதயத்தில் பயம் வருது. ஆமென். இந்த காரியம், நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியல? துணிகரமாய், நம்ம நல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நல்ல விஷயத்துக்கோ, நல்ல ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கவோ நம்ம என்ன பண்ண? துணிகரமாய் உடனே நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஆமென். எடுக்கவும் மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம் ஆளுகை செய்யும். இது எடுத்துட்டா தப்பாக போயிடுமோ? பிசாசு என்ன பண்ணுவாங்க? உன்னால் இருந்து செய்ய முடியாது, உன்னால் வீடு கட்டவே முடியாது, உன் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது, உன் குடும்பத்தில் உன் குடும்பம் நல்லாவே இருக்காது, உன் பிள்ளைங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, உன் கணவர் மனம் திரும்பவே மாட்டார் சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இருப்பான். ஆமே. அப்போ அது பேச அதுக்கு நீங்கள் செவி சாய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சிந்தனைக்குள்ளே அது உள்ளே போயிடுச்சுன்னா சிந்தனைக்கு இடம் கொடுத்து பயத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஆமென். அப்போது சிந்தனைக்குள்ளே இது ஓடிக்கொண்டே இருக்கும். இதோ பிசாசு இந்த மாதிரி சொன்னது, அது பிசாசு தான் இருக்காது, ஒரு சத்தம் நமக்குள்ள எப்பவுமே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆமென். அது நெகட்டிவாகவும் கேட்கும், நல்லதாகவும் கேட்கும். ஆமென். பாசிட்டிவாகவும் கேட்கும், நெகட்டிவாகவும் கேட்கும். நாம எதை எடுத்துக்கிறோம்? பெண்கள் நிறைய பேர் நெகட்டிவ் தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. கெட்டது தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால தான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம குடும்பத்தில் ஒரு தெளிந்த எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வியை காணப்படுகிறோம். இன்னைக்கு
அன்பு சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். பெண்களாக இருக்கிற நாம் குடும்பத்தை கட்டுறோம். சபையில் மிக முக்கியமான பெண்கள் தான் இருக்கிறாங்கமே. நம்ம வேதத்தில் நிறைய பெண்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கமே. ரெபேக்காள் என்ன பண்ணாங்க? தண்ணி முன்னில் தான் போனாங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குதிரைகளுக்கெல்லாம் தண்ணீர் வார்த்து என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல ஊழியம் செய்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கல, அந்த இடத்துல தண்ணி வார்ப்பதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு மணமகன் ஆயத்தமாக இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கல. நாம் கூட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி அது உடனே செய்திடணும். ஆமே. நம்ம முயற்சி செய்யாதபடி என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? சுய பரிதாபத்தை படுறோம். நிறைய பேர் நம்முடைய பெண்கள், என் குடும்பத்தில் என் கணவர் அப்படி தான் இருப்பாருங்க, என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க, என் பிள்ளைகள்லாம் பண்ண சரியில்லை நம்ம சொல்லுவோமா? ஆனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ, நம்முடைய கணவரை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ திட்டம் ஏசப்பா பெருசாக வச்சிருப்பாரு. புரியுதுங்களா? நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய சிந்தனையினால் ஐயோ எல்லாமே நெகட்டிவாக நினைக்கிறோம். என் பிள்ளை அவ்வளோதான் வேஸ்ட்டு, என் பிள்ளை பிழைக்காது, என் பிள்ளை படிக்காது. இப்போ நம்ம 9th 10th 11th 12thலாம் என்ன பண்ண பப்ளிக் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மோட்டிவேஷனை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போது யூடியூப்லும் சரி, ஷார்ட்ஸ்லும் சரி, நிறைய ட்ரெண்டாக எனக்கு என்ன தெரியுங்களா? நிறைய குருஜிங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. எதனால சொல்லுங்களேன்? மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அதே தான் ஏசப்பா நம்ம வேதத்தை சொல்லியிருக்காரு. நமக்கு உற்சாகப்படுத்தும் வார்த்தையை தேவன் நமக்கு பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு எந்த சகோதரி நமக்கு மோட்டிவேஷன் பேசுகிறாங்க, எந்த குருஜி என்ன மோட்டிவேஷன் நமக்கு உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தை பேச, அதை நோக்கி நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு சகோதரியை, நமக்குள்ள தேவன் உற்சாகப்படுத்தும் வார்த்தையை, நமக்கு நினைப்பூட்டும் வார்த்தை நிறைய பேசியிருக்கிறாரு. ஆமென். அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே நாம் ஜெயத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் சொல்லி நம்ம பார்ப்போமானால், பிலிப்பியர் 4:8 வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரிகள் உள்ள எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. எது கர்த்தர் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, நீதி எதுவோ, கற்புள்ள எதுவோ. நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் நீதியை நம்ம தவறி போயிடும். நிறைய விஷயத்தில் நம்ம போதக சொல்லுவாங்க, நமக்குன்னு சுயம் வரும்போது நம்முடைய பிள்ளைங்க, நம்ம கணவர் அது அநியாயம் செய்திருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். இல்லை, அது நியாயம் எதுவோ, நீதி எதுவோ, நம்ம நீதி பக்கத்தில் நின்று பாருங்க. அந்த நேரத்தில் நமக்கு தோல்வி அடைய தான் செய்யும். நமக்கு தோல்வி அடைந்தது போல இருக்கும், வெட்கப்பட்டது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே நாம சிந்திக்கணுமா? ஆமென். நம்முடைய சிந்தனையில் எது கர்த்தருக்கு பிரியமானது? ஆமென். எது கர்த்தருக்கு சுத்தமானது? எது கர்த்தருக்கு பிரியமானது? நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுமோ அதையே சிந்தித்து கொண்டு, அதை விட்டுட்டு என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, கடன் அடைக்கவே முடியாது, நான் வியாதி ஆயிட்டேன், என்னால் வெளியே போக முடியல, எனக்கு சபைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வியாதி வந்ததுனால என்னால் சபைக்கு போகவே முடியலங்க. அந்த பலவீனம் எதுக்கு கொடுக்குறான்? நீ சபைக்கு வரக்கூடாதுன்னு தான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுறான்? நீ சபைக்கு போகக்கூடாது, சபைக்கு போனால் நீ விடுதலை பெற்றுக்கொள்ளுவே சொல்லி தான் என்ன பண்ணுறான்? வியாதி பலவீனத்தோ உனக்கு பிசாசு கொடுக்குறான். அதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டான்? அந்த வியாதியும் எனக்கு அந்த பிரச்சனையும் போதும் சொல்லி நீ வீட்டுக்குள்ளே முடங்கி உட்காருவே. ஆனால் நீ அப்படியே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்ன பண்ண? நீ வெற்றியை பெற முடியாது, ஜெயத்தை பெற முடியாது. நீ நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய சிந்தனை ஒழுக்கமுள்ளதாக இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு அதிகமாக வேணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் எந்த இடத்துல சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாருமே இருக்கிற நடிகர்கள் கூட என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி மோட்டிவேஷன் கதை ஏதாவது சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஐ மீன் அப்படிலாம் இல்லைங்க. அந்த கதையை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்குள்ள மோட்டிவேஷன் வேணாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். தினமும் பேசுகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் அவர் பேசி கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு தேவனத்தில் கேட்டு பாருங்க. அவர் உங்களை நல்ல வழியில் நடத்த என்ன பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். நாம தான் என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம யோசிக்கொண்டு தேவையில்லாத தீய வழிகள் எதுவோ கர்த்தருக்கு பிரியமில்லை
இல்லாததோ அதில் தான் நம்முடைய சிந்தனையை நம்ம சிந்திச்சு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறோம், அதில் ஒப்பு கொடுத்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை. நம்ம யோசிக்கலாம், நம்ம நல்லா தான் சபைக்கு போகிறோம், நல்லா தான் வேதம் வாசிக்கிறோம், நல்லா ஊழியம் பண்ணுறேன், நல்லா ஜெபிக்கிறேன், மணிக்கணக்காக நான் ஜெபிக்கிறேன், டிவியில் வர எல்லா மெசேஜும் நான் கேட்டுடுறேன், யூடியூப்பில் வர எல்லா மெசேஜ், எல்லா போதகர் மெசேஜும் கேட்டுடுறேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஜெயம் இல்லை. என் வாழ்க்கையில் வியாதியே போக மாட்டேங்குது, என் குடும்பத்தில் என் கணவர் மனமாறவே மாட்டுறாரு, என் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க மாட்டுறாங்க, ஒருவருக்கொரு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்களே சொல்லி நம்ம என்ன பண்ணி கொண்டு கர்த்தரை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரியே, இந்த நாளில் உன் சிந்தனையை நீ மாற்றி சிந்திச்சு பாரு. ஹல்லேலூயா. உன் சிந்தனை என்ன பண்ண, நீ மாற்றி சிந்திச்சு பாரு, மாற்றி யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் உன் வாழ்க்கையை சீரமைக்க வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரமைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். இந்த அதிகாரத்தில் ஒருத்தரை நம்ம பார்க்க முடியும். எடுத்து வாசிப்போம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிதாவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். 27 வாசிங்க. அதிலேயே அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதனுடைய கனி. ஹல்லேலூயா. இங்க கானான் தேசத்துல பிரவேசிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, மோசே என்ன பண்ணாரு, ஒரு சில கோத்திரத்தில் இருக்கிற தலைவர்களை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. ஆமென். அங்கே போய் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் 2 பேர் போய் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்தில் எப்படிப்பட்டவங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் போனவங்க நிறைய பேர் கோத்திர தலைவர்களில் 2 பேர் தான் நல்ல காரியங்களை சொன்னாங்க. அங்கே நிறைய காரியங்கள் இருக்குது கானான் தேசத்தில், நல்லது கெட்டது இருக்குது. நிறைய 2 விதமான பார்வை இந்த இடத்துல இங்கே பார்க்க முடியும். ஆமென். அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நன்மை தரும் காரியங்களை சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனா மற்றவங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா, ராட்சதர்களா இருக்கிறாங்க, அவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, நெகட்டிவாய் சொல்றாங்க. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்குங்க 28 வாசிங்களேன். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரத்தையும் கண்டோம். ஆமென். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் அது. அந்த கனி எத்துட்டு இது அதனோட கனி தான் சொல்லி சிறப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க தெரியுங்களா, ஆனாலும். ஹல்லேலூயா. அங்க ஆனாலும் என்ற வார்த்தை வந்துருச்சு. ஆனாலும் என்ன, இந்த பொண்ணு நம்ம ஒரு குடும்பத்துல திருமணம் செய்து பையனுக்கோ பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்ப்போம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா சரி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இழுப்போம். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம செக்கு வைப்போம், ஒரு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், செக்கு வைப்போம். ஹல்லேலூயா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணு திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் நல்ல பொண்ணு தான், ஆனால் அந்த குடும்பம் சரியில்லை, ஆனால் அந்த பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவாக யோசிப்போம். ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல அங்கே நன்மையை மாற்றி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அங்கே நன்மையை மாற்றி நீங்கள் பார்த்து நீ கடந்து போங்களேன். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, தீமை வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஆசீர்வாதமான அங்கே கானான் தேசத்துக்கு நீ போவேன்னு கர்த்தர் என்ன பண்ணாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே போகக்கூடாதபடி அங்கே இருக்கிற நெகட்டிவ், அங்கே ராட்சத வீரர்கள் இருக்காங்க, அங்கே அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அங்கே போகவே கூடாத சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்தது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. இந்த ஆண்டு முதல்ல நீங்கள் தொடங்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் அது நடைபெறக்கூடாதபடி எல்லாமே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும், எதிர்ப்பாக தான் நடக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேனே, ஆனால் என் வாழ்க்கையில் இது நடக்கவே இல்லை, அதுக்கு அகெயின்ஸ்டாக தானே நடக்குது. நான் ஆசீர்வாதம் இருப்பேன்னு சொன்னேனே, என் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனை தான் வந்து எனக்கு இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ண, பிரச்சனையே பாடுகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் இருதயத்தில் வியாதியும் பலவீனமாக தான் வந்துட்டு இருக்கு சரீரத்தில் அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா, கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் மாறாதுங்க. ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ கானான் தேசத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். அது எப்போ நடக்கும், நம்ம அதை விசுவாசித்தால் மாத்திரமே. நம்முடைய சிந்தனைக்குள்ள, நம்முடைய நினைவுக்குள்ள, நம்முடைய வாயின் வார்த்தை எது பாசிட்டிவா நம்ம நினைக்கிறோமோ, எது நல்லதா நன்மை தரும் காரியங்கள் நம்ம நினைக்கிறோம்,
நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. கானான் தேசத்துக்கு போவேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். ஆனா இங்க வந்து சொன்ன ஜனங்கள் என்ன பண்றாங்க, அங்க ராட்சத வீரர்கள் இருக்காங்க, அவங்க பெரிய பலவான்களா இருக்கிறாங்க, அவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது சொல்லி நெகட்டிவா சொல்றாங்க. அவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம், ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, எப்படிப்பட்ட ராட்சதர் இருந்தார்களோ எப்படிப்பட்ட பலவான்கள் இருந்தாலும் அதை முறியடிக்க என் தேவனால கூடும் என்று சொல்லியிருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அங்க யார் விசுவாசித்தாங்களோ, யார் அது நம்பிக்கையா இருந்தாங்களோ அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடிஞ்சது. ஆமென். இந்த நாளில் அன்பு சகோதரி, உன் குடும்பத்துல உன் பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. ஹல்லேலூயா. ராட்சத போல பலவான் போல உன் குடும்பத்திற்கு அகைன்ஸ்டா எதிர்க்கா நீ வந்திருக்கலாம். இல்ல கடன்காரர்கள், நான் தெரியாம கடன் வாங்கிட்டேன், அந்த கடனை என்னால் அடைக்க முடியல, என் கடன் வாங்கிட்டு நான் நினைப்பல கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், நான் வெட்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிறேன், இனி நான் எப்படி இந்த கடன் அடைக்க முடியும் சொல்லி நீ நிற்கலாம். அது ஒரு பெரிய ராட்சத போல ஒரு பிரச்சனை போல முன்னாடி வந்து நிற்கலாம். என் தேவன் என் கூட இருக்கிற சொல்லுங்க. ஆமென். நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ என் தேவன் என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. இந்த பிரச்சனை என்ன பண்ண ஒண்ணுமே இல்லாம போய்விடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், ராட்சத போல செங்கடல் போல பிரச்சனை வந்தாலும் என் தேவன் கூட இருக்கிறார் என்று நீங்க பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அது உண்மைதான். ஆனா உன்னை அது சிந்திக்க கூடாதபடி பிசாசு என்ன பண்ணுவான், நெகட்டிவ் திங்கிங்கை கொடுத்துட்டே இருப்பான். ஆமே. அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. என் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமே. என் கணவர் மனம் திரும்புவாரு. ஆமே. அவருக்கு நம்ம கணவர் வீட்டுக்குள்ள வந்தாரு, நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா இவருக்கு வர தண்ணி எடுத்து கொடுக்கணுமா, இவர் பெரிய என்ன பண்ண உழைச்சிட்டு வந்துட்டாரு, என்கிட்ட அப்படி சம்பாதிச்சு பணத்தை குத்துட்டாரு அப்படின்லாம் நிறைய பேர் பெண்கள் பேசுறாங்க. ஆமே. நிறைய பெண்கள் கணவரை என்ன அவதூறாய் பேசி கொண்டிருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமேன். அன்பு சகோதரி, நீங்க இதை மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம எதை நாவனால் அறிக்கை செய்கிறோமோ அது அப்படியே நடக்கும். ஆமேன். கணவரை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருடைய திட்டம். ஆனா நாம எதை அறிக்கை செய்கிறோம், என் கணவர் உருப்படே இல்லாதவர், நம்ம பக்கத்தில் சொல்லினுப்போம். இல்லை நமக்கு தெரிந்த தோழிகளிலோ உறவுகளிலோ நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம், என் புருஷன் வேஸ்ட்டுப்பா, என் பக்கத்து வீட்டில் புருஷன் பாரு நல்லா சம்பாதிச்சு நல்ல பணத்தை கொண்டு வரான், நல்ல புடவெல்லாம் வாங்கி தர்றாரு, நல்லா எல்லாமே வாங்கி தரான், என் புருஷன் என்னம்மா ஒன்றுத்துக்குமே இல்லாத ஒரு ஜாக்கெட், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஜாக்கெட் விட்டு கூட என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுக்கல சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமே. கர்த்தர் கொடுத்த கணவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே. நீங்கள் அறிக்கை செய்கிற வார்த்தையினால தான் உன் கணவர் மாறுவார். ஆமே. நீ அறிக்கை செய்கிற, நீ என்ன பண்ண, நீ எதை முயற்சி செய்கிற, நீ என் கணவர் வேஸ்ட்டு சொல்லுதான் வேஸ்ட்டாக தான் மாறுவார், என் பிள்ளைங்க வேஸ்ட்டு சொல்லிதான் வேஸ்ட்டாக தான் மாறுவாங்க. ஆமே. நம்ம எதை அறிக்கை செய்கிறோமோ அது அப்படியே தான் நடக்கும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அது அப்படியே தான் நடக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம முதலாவது முயற்சி செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். நல்ல பாசிட்டிவான திங்கிங்கை நம்ம யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதை நம்ம முயற்சி செய்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஒரு தவளை அப்படிதான் என்ன பண்ணுச்சான், ஒரு நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு ஸ்டவ்வில், அது தவறி போய் அதில் விழுந்துட்டு அது நல்லா, அது தவளைக்கு நல்ல வெது வெதுப்பாக இருக்குது. ஆமே. அந்த தவளைக்கு அந்த சுடு தண்ணி எப்படி இருக்கு, வெது வெதுப்பாக இருக்குது. சரி நல்லா இருக்குது, கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தாவி குதிச்சிடலாம்னு சொல்லி அப்படியே அந்த இதுலேயே என்ன அந்த வெது வெதுப்புலேயே அப்படியே சுகமாக இருந்துச்சு. ஆமே. நம்ம கூட நிறைய நேரம் இது இந்த லைஃப் நமக்கு சுகமாக இருக்குன்னு சொல்லி அதிலேயே நம்ம இருந்திருப்போம். நம்ம எந்த அடுத்த காரியத்திற்கு, நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நம்ம முயற்சி செய்யாமல் இருப்போம். அப்படியே அது இருந்ததுனால கடைசியாய் அந்த தண்ணி கொதிச்சு அது வெளியே வரும், அந்த தவளை இன்னும் இருக்கவே முடியல, அந்த அனல் தாங்க முடியல. என்ன பண்ணுச்சு, முயற்சி செய்யும் போது பலனெல்லாம் இழந்து போயிடுச்சு. பலனெல்லாம் இழந்துன்னா ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு சகோதரி, முயற்சி செய்து பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. உன் கூட இருந்து நீ முயற்சி செய்து பார்த்தேன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்க அடுத்ததான் நம்ம வாசிப்போம், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளுக்கு பிள்ளைகளும் கொள்ளையாக்கும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திருப்பி போகிற எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அங்க இந்த மாதிரியான அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ராட்சதர் இருக்காங்க, பலவான்கள் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நம்ம கிட்ட ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க, அவங்கள ஜெயிக்கவே முடியாது சொல்லி நெகட்டிவாய் வந்து சொன்னதுனால அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க பட்டயத்தினால சாப்பிட்றதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க. நம்ம கணவர்கிட்ட கேட்போம்ல, என் அம்மா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தது தெரியுங்களா, இங்கே வந்து உங்ககிட்ட நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்
பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவோம். ஆமென். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினது போல தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இப்படி தான் நெகட்டிவாக புலம்பிக் கொண்டு இருக்கோம். இங்கே கர்த்தரைங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவா? அல்லேலூயா. நாங்கள் எப்படி பண்ணிடுறோம், நாங்கள் திரும்பி போயிடுறோம், இங்கே செத்து போக எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் தலைக்கு நம்ம நினைக்கிறதுக்கு நேர் எதிராக மாறும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, ஐயோ இதுக்காக கடவுள் என்னை அழைச்சிங்க, இதுக்காக என்ன கடவுள் என்னை என்னோட பேசுனீங்க, இதுக்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், இதுக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்லி நம்ம தேவனை கேட்குறோம். ஆமே, கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அளவு நம்ம கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, அந்த கானான் தேசத்துக்குள்ள கடைசியாக என்ன பண்ணாங்க, 2 பேர் தான் போனாங்க சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு சகோதரியே, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம சிந்திக்கிற சிந்தனை என்ன பண்ணணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதை மட்டும் யோசிங்க. ஆமே, எது இருந்தாலும், எது கடன் வந்ததா, வியாதி வந்துச்சா, என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணுமா, எது இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சு கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, என்னை வெட்கப்படுத்த மாட்டாருன்னு சொல்லிட்டே இருங்களேன், நிச்சயமாய் கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா என்னாகும் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறைவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் அவர்கள் நமக்கு இறையாவார்கள். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது நம்ம கிட்ட வந்தாலும் அது தோல்வி அடைந்து போகும். ஆமே, ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, ஏது கர்த்தருடைய நிழல் நம்ம கூட இருக்காங்க சொல்ல, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ பாடுகள், நம்ம மீள முடியாத பிரச்சனைகள், தலைக்கு மேலே வெள்ளம் வந்துருச்சு என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லுவோம், தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய நிழலில் நாம் நிற்கும் பொழுது அது எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால எதை குறித்தும் நாம் பயப்பட தேவையே இல்லை. வெளியே கணவர் போயிட்டாருன்னா, ஐயோ கணவர் திரும்பி வருவாரோ, ஐயோ இல்லைன்னா என்ன ஆக்சிடென்ட்ல இறந்து நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க. ஆமே, பிள்ளைகள் வெளியே போயிட்டாங்கன்னா பிள்ளைகள் என்ன நடந்துருமோ, நிறைய அதே சிந்தனையிலே நம்ம என்ன பண்ணுவாங்க, நிறைய பெண்கள் யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆமே, எதை நினைக்கிறோமோ அது நடக்குங்க. தயவு செய்து உங்கள் சிந்தனைகளை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குள்ள சிந்திச்சு பாருங்க, பாசிட்டிவாக யோசித்து பாருங்க, அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களில் ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி என்னன்னா, உண்மையான கதை இது, கதை இல்லை, உண்மையான நடந்த சம்பவம். கேரளாவில் ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து போகிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. அது லவ் மேரேஜ், லவ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த சகோதரி லவ் பண்ணிட்டு போகும்போது அந்த குடும்பத்தில் பெரிய குடும்பம், அண்ணன் தம்பி, மாமனார் மாமியார், தங்கச்சி, நாத்தனார் எல்லாரும் இருக்காங்க. இவங்க திருமணம் ஆகி கொஞ்ச நாள் நல்லா படித்து அந்த நல்ல எஜுகேஷன் ஃபேமிலியில் இந்த சகோதரி திருமணம் ஆகி போகும்பொழுது, நான் நல்லா படித்து MBA படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து போகிறாங்க. இப்படி திருமணம் செய்து போகும்பொழுது அங்கே இருக்கிற கொஞ்சம் நாட்கள் அந்த சகோதரிக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்து, அவங்க மாமியார் நல்ல ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்தவங்க. அந்த மாமனார் வந்து எஜுகேஷன், ஒரு கல்வித்துறையில் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்தவங்க, நல்ல படிக்கிற நல்ல எஜுகேஷன் ஃபேமிலியில் வாழ்ந்து, இந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, வந்த உடனே குழந்தை பிறந்துச்சு, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு உங்கள் மாமியார், நல்லா படிச்சிருக்கேம்மா, நீ ஏன் சும்மா இருக்கிற வீட்டில், உன் படிப்பெல்லாம் படித்த இதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, நீ என்ன பண்ணு, நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. டெய்லி என்ன பண்ணாங்க, வேலைக்கு போமா, நீ சும்மா வீட்டில் இருக்காத, உனக்கு குழந்தைய பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணு, நீ வேலைக்கு போ சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி சொல்ல பிரச்சனைகள் அதிகமாக. அந்த சகோதரிக்கு வேலைக்கு போகிற எண்ணம் இல்லை. ஏன்னா அந்த மகன் என்ன பண்ணல, படிக்கவே இல்லை. அவன் படிச்சுட்டேன்னு சொல்லி பொய் சர்டிஃபிகேட் என்ன பண்ணி ஏற்படுத்தி, எஜுகேஷன் நம்ம நல்ல படிப்பு ஃபேமிலி நம்ம போகிறோம்ல, அதனால் அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, நல்ல படித்த மாதிரி மற்ற இன்னொரு சர்டிஃபிகேட்டை பொய்யா என்ன பண்ணி ரெடி பண்ணி உங்கள் மாமியார்கிட்ட, மாமனார், புருஷங்கிட்ட எல்லாத்தையும் காட்டி என்ன பண்ணாங்க, இவங்க திருமணம் செய்து கொண்டாங்க. ஆமென். அது கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கடைசி அந்த மாமியார் இறந்து போகிறாங்க. ஏன் இறந்து போகிறாங்கன்னு தெரியல, திடீர்னு இறந்து போகிறாங்க. 2வது மாமனார் இறந்து போகிறாரு. அப்படியே ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாங்க. ஏன் இறந்து போகிறாங்கன்னு இது கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்தது. கடைசியில் என்னன்னு பார்த்தா, அது இல்லாமல் இவங்களுக்கு இல்லீகல் கனெக்ஷன் ஆகி அந்த கணவரும் அந்த இல்லீகல் கனெக்ஷன் மனைவி, சின்ன பிள்ளை எல்லாரையும் சாகடிச்சிட்டாங்க. யார் சாகடிச்சு பார்த்தா இந்த சகோதரி தான்.
ஏன்னா சொத்துக்கு ஆசை. ஆமே, அவங்க நல்லா சரியாக படிக்கலை, +2 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அந்த எங்கே ஃபஸ்ட்டு படிப்பு தெரிஞ்சு நான் படிக்கலை, அது சமுதாயம் தெரிஞ்சிடுமோ, அது தெரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த சொத்தெல்லாம் என்னை விட்டு வெளியே போயிடுமோ, நான் என்னை வெளியே தெரிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, புருஷனே கூட கொலை பண்ணிட்டாங்க. கடைசி அவங்க 2 பிள்ளைங்க தான் என்ன பண்ணாங்க, அந்த குடும்பத்தில் இருந்து கடைசியாக இப்போ அந்த சகோதரி ஜெயிலில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சொத்து ஆசைப்படுறாங்க. அவங்க சிந்தனை எப்படி இருந்துக்கு பாருங்களேன். அந்த சிந்தனை ஒரு குடும்பத்தில் வந்தோன்னா, ஒரு குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாவற்றுக்கும் அனுசரித்து போகணும், உண்மை உத்தமமாக இருக்கணும். நிறைய பெண்கள் நம்முடைய சுயத்துக்காக சுய பரிதாபம் அடையணும்னு சொல்லி எல்லார்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பழக்கங்களை நம்ம என்ன ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே இருக்குன்னா நீ உண்மை உத்தமமாக இருக்கணும். ஆமே, சகோதரியுடைய கடைசியாக நிலைமை என்ன, ஜெயிலில் தான், மீதி வாழ்க்கை ஜெயிலில் தான் போகுது. ஆமே, ஒவ்வொருத்தரையா மாமியார், மாமனார், புருஷன் எல்லாரையும் சாகடிச்சதுன்னா யாருன்னா இந்த சகோதரி தான். ஆமே, ஏன் சாகடிச்சாங்கன்னா சொத்து, அந்த பணத்தின் ஆசை மற்றவங்களுக்கு போகக்கூடாது, தானே அனுபவிக்கணும். அந்த சொத்தை பார்த்த உடனே தனக்கு தான் அது உரிமையாக்கி கொள்ளணும், யாரும் வாழக்கூடாது சொல்லி, அவங்கள யாரும் கேள்வி கேட்கக்கூடாது சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் போட்டு தள்ளலாம். எப்படி போட்டு தள்ளினாங்கன்னா, அந்த தங்கத்துக்கு க்ளீன் பண்ணுவாங்க, ஒரு பவுடர் சொல்லுவாங்க. அந்த பவுடரை சிக்கன் குழம்புல ஒவ்வொருவருக்கும் செஞ்சு சாப்பாடு செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கா கலை கொடுத்து, அவங்க திடீர்னு இயற்கை மரணம் சொல்லி ஒவ்வொருத்தராக வீட்டில் இறந்து போகிறத அவங்க என்ன பண்ணாங்க, யோசித்து கடைசியில் அவங்க நாத்தனார் தான் இதை விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆமே, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் இப்படியா இருக்கு. ஆமே, உறவுகளில் எல்லா பெண்களும் அன்பு, தாய் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, அரவணைப்பாங்க. இப்போது சொத்துக்காக தன் பெற்றோர்களை பிள்ளைகள் மேலே கேஸ் போடுறாங்க. அன்பெல்லாம் தணிஞ்சு போயிடுச்சுங்க. நாம் வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தருக்குள்ளே நம்ம உண்மையாக இருப்போம்னா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாமே ஒழிந்து போகும். யோவான் 2:17 சொல்லுது, எல்லாமே ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் படி யாரெல்லாம் செய்கிறானோ அவன் தான் நிலைச்சு நிற்பான். ஆமென். இன்றைக்கு தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகளாய் நாம் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு, பயமா இருக்கா, திகிலா இருக்கா, உடனே என்ன பண்ணுங்க, அதை என் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, நான் பயப்பட போவதில்லை. என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருமோன்னு பயமா இருக்கா, என் கணவருக்கு இப்படி நடந்துருமோன்னு பயமா இருக்கா, எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம்.